இந்த நாள் இனிதாகட்டும். அனைவரும் நலமா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். கதை கேட்க நீங்க ரெடியா? ஒரு அழகான பெண் பிள்ளை அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்த்த பஸ் வந்த உடனே ஓடி போனாங்களாம். ஓடி போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜன்னல் ஒரு சீட்டை பிடிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு பாட்டி தாத்தா, ஒரு பிரெக்னன்ட் விமன் வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளை பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி எங்க இடம் கிடைச்சதுன்னு உட்காந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க. டிரைவர் கேக்குறாரு, வண்டி எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் ஓ எடுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. கண்டக்டரும் ரைட் ரைட் அப்படின்னு சொன்னாங்களாம். பஸ்ல பாட்டிக்கும் தாத்தாக்கும் திடீர்னு சண்டை. பாட்டி தாத்தாவை போட்டு கிளி கிளின்னு கிழிக்குது. தாத்தா இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுட்டு அந்த பழத்தை எடுத்து பாட்டி கையில கொடுத்து, இந்தாம்மா உனக்கு பசிக்கும்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். பாட்டியும் ஆமா ஆமா எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்களாம். இது எல்லாம் வேடிக்கை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம் பஸ்ல. அந்த பொம்பளை புள்ள பிரெக்னன்ட் உமன் கிட்ட கேட்டாங்களாம், அக்கா இது எத்தனை மாசம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இது 8வது மாசம்டா, இன்னும் 2 மாசம் இருக்கு பாப்பா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். மறுபடியும் இவங்க கேள்வி கேட்டாங்களாம், அக்கா உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். எந்த குழந்தையும் பிறந்தாலும் ஓகே தான்டா, ஆனா ஆரோக்கியமா பிறந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கண்டக்டருக்கும் ஒரு பர்சனுக்கும் சண்டையாம். அந்த பர்சன் கண்டக்டர் போட்டு ரொம்ப திட்டினாங்களாம். எல்லாரும் பயந்துட்டாங்கப்பா. அவங்க யாரும் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ கோவமா பேசுறாரு கண்டக்டரை பார்த்துட்டு. அப்பதான் ஒரு குரல், அறிவில்லையா உனக்கு அப்படின்ட்டு. யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா ஒரு மிலிட்டரி ஆபீசர். குழந்தைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்படிதான் பேசுவியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டினாராம். அவரும் கப்சுப்புன்னு அடங்கி உக்காந்துட்டாராம். எல்லாரும் பார்த்தா பஸ்ல சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்பதான் குட்டி பாப்பா அழுதுச்சுங்க. என்னங்க பண்றது? குட்டி பாப்பா அழுக சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஒரு நார்மல் மோடுக்கு போயிட்டாங்களாம். சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தையோட அவங்களும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. பாட்டி அங்கிருந்து கத்துறாங்க, குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், குழந்தைக்கு பசிக்குது போல பாட்டி, இதோ பால் கொடுக்குறேன் பாட்டி அப்படின்னு அவங்களும் சொன்னாங்களாம். இப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல தான் பொம்பளை பிள்ளைக்கு அந்த மிலிட்டரி ஆபீசர் மேல ஒரு கண்ணு. பொம்பளை பிள்ளைக்கு மிலிட்டரி ஆபீசரை பார்க்காம இருக்க முடியலங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவரை பார்க்கவே முடியல. ஒரு நேரத்துல இவளும் பார்க்க அவரும் பார்க்க 2 பேரும் முதல் தடவை பார்த்துக்கிட்டாங்க. அவ சிரிச்சா, அதை பார்த்துட்டு அவரும் சிரிச்சாருங்க. பொம்பளை புள்ள கஷ்டப்படுறத பார்த்த அந்த மிலிட்டரி ஆபீசர் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டாராம். அவளுக்கும் இப்ப ஈஸியா இருக்கல்ல அவரை பார்க்கறதுக்கு. 2 பேருமே கண்ணால பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை கிட்ட பிரெக்னன்ட் விமன் சொன்னாங்களா, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா, நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா ஊருக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயின் பக்கத்துல எம்டி சீட். யாரு உட்காருவாங்க? ஹீரோ தான் வந்து உட்கார்ந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் பேசவே இல்லையா, அமைதியா இருந்தாங்களாம். அப்பதான் ஹீரோ பேசினாராம். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு அவளும் சொன்னாலாம், என் பேரு இதயம்னு. இதை கேட்ட அவரு, இதயம்னு யார் உனக்கு பேர் வச்சா அப்படின்னு கேட்கும் போது, வேற யாரு, எங்க அப்பா தான். நர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்ததுன்னு சொல்லும் போது அவருக்கு அவங்க அம்மாவே பிறந்ததான்னு நினைப்பு. அவங்க அம்மானா அவருக்கு அவ்வளவு உயிர் தெரியுமா. அதான் எனக்கு இதயம்னு பேர் வச்சாங்க. இது போதுமா இல்ல இன்னும் டீட்டெயில் வேணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாளாம். இந்த டீட்டெயில் போதுமா அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தான் அவ கேட்டாளாம், ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது பின்னாடி கண்டக்டர், எல்லாரும் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லும் போதுதான் 2 பேருக்கும் என்ன பேசுறதுனே தெரியலையா. அவங்க அவங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள், 1000 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கா. அவங்க 2 பேரும் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுங்க. இறங்கிட்டு ஏதாச்சும் சொல்லுங்களேன்னு இவ எதிர்பார்க்க, அதுக்கு அவரு ஏதாச்சும் சொல்லேம்மான்னு அவரும் எதிர்பார்க்க, கடைசியில 2 பேருமே எதுவும் சொல்லிக்கலங்க. அப்புறம் என்ன, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ கிளம்புனாலாம்.
அவரும் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. மறுபடியும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு மிலிட்டரி ஆஃபீசர் என்ன தெரியுமா பண்ணாரா? "ஏங்க, ஏங்க இதையும் இங்க கொஞ்சம் பாருங்களேன்" அப்படின்னு கூப்பிட்டாராம். அதுக்கு அவளும், ஆஹா! ஏதோ சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு திரும்பி, "சொல்லுங்க, என்னங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, உங்க டிக்கெட்ட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லி குடுத்தாராம். "ஓ! டிக்கெட்டா? வேற எதுவும் இல்லையா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "இல்லையே, வேற எதுவுமே இல்லையே" அப்படின்னு அந்த மிலிட்டரி ஆஃபீசரும் சொன்னாங்களாம். "அவ்ளோதானா?" அப்படின்னு இவளும் கேட்டாளாம். "அவ்ளோதாங்க. பார்த்து பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் 2 பேரும் அவங்கவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம். அவ வீட்டுக்கு போயிட்டு, அவங்க அப்பாவையும், அம்மாவையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு கட்டி தழுவிக்கிட்டாளாம். அம்மா சொன்னாங்களாம், "போ போ கை, கால் கழுவிட்டு வா. உனக்கு பசிக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொன்னாங்களாம். அவளும் சாப்பிட்டு படுக்க போயிட்டாளுங்க. அதுக்கு முன்னாடி ஜன்னல சாத்தலான்னு போனா, ஜன்னலுக்கு வெளிய வானத்துல அழகான வட்டமான நிலாவ பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "இத்தன பேர் என் கூட இருந்தும், நான் ஏன் இந்த தனிமைய உணர்றேன்? நான் ஏன் அவர பார்க்கணும்? நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? எனக்கு ஏன் அவர பிடிக்கணும்? இப்படி ஏங்க வச்சுட்டாரே அவரு?" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி, எடுத்துட்டு வந்த பேக்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணும்போது தான், அப்போதாங்க அவ பர்ஸ்ல அவ 2 டிக்கெட் இருக்கிறத பார்க்குறா. ஒரு டிக்கெட் தானே நம்மளுது. இன்னொரு டிக்கெட் யாருது? அப்படின்னு பார்க்கும்போது தான், ம் மிலிட்டரி ஆஃபீசர் சரியான பிரில்லியன்ட் பெர்சன்ங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர், அவரோட நேம அவரோட டிக்கெட்ல எழுதி இவளுக்கு குடுத்துருக்காங்க. இது தெரிய வரும்போது அவ சந்தோஷத்த பார்க்கணுமே! அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர். அவளோட அழகான உதட்டுல புன்சிரிப்பு. சொல்லுவாங்கல்ல, உலகத்துல சிறந்த ஜோடி எது தெரியுமா? இந்த ஆனந்த கண்ணீரும், இந்த புன்னகை சிரிப்பும் மீட் பண்ற அந்த நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோடிங்க. அப்புறம் என்னங்க, இந்த கதைக்கு ஒரு நல்ல தலைப்பு வைக்கலாமா? பயணச்சீட்டு. நல்லா இருக்கா? கதை புடிச்சிருக்கா? சந்தோஷமா இருங்க. மத்தவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க. விடை பெறுகிறேன் நான்.